தீனாளுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண அந்த வாலிபன், அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் காணப்படுது. ஒரு யூத்ல எப்படி இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸோட காணப்படுறான்னா, இன்னொரு காரியம் பரிசுத்த வேதத்துல போட்டிருக்கு. அந்த ஏமோருடைய குமாரனாகிய சீகோன் எப்படிப்பட்டவனா, தன் ஜனங்களுக்குள்ளே மேன்மை உள்ளவன். எடுத்து வாசிக்கலாம். அதே மனிதர் புஸ்தகம் 34:19. அதே மனிதர் புஸ்தகம் 34:19. அந்த வாலிபன் குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியினால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை. அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாய் இருந்தான். ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் எப்படிப்பட்டவனா இருந்தான்? மேன்மை உள்ளவனா இருந்தான். ஒரு பிரபு, ஒரு 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 ஜன தலைவனுடைய மகன் பாருங்க, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுது, அவன் மேன்மையுள்ள ஒரு வாலிபன். ஆனா அந்த மேன்மையுள்ள வாலிபன் செய்த ஒரு காரியம் அவனுடைய பேரை நாள பண்ணிச்சு, அவனுடைய கோத்திரத்தையே அழிந்து போக காரணமாயிட்டான் பாருங்க. அதான் பிரசங்கி 10:1 பார்க்கும்போது, பரிமள தைலக்காரனுடைய எல்லா தைலத்தையும் ஒரு செத்தை என்ன செஞ்சுமா கெட்டு நார பண்ணிருப்பான். யோசேப்பு என்கிற ஒரு வாலிபனை பார்க்கும்போது அவனை குறித்து எந்த இன்ட்ரோடக்ஷன் போடப்படல. ஆனா பாருங்க, தன்னுடைய சரீரத்தை காத்து கொண்டவர், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்து என் மேன்மையை கெடுத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவன் தன்னை காத்து கொண்ட பாருங்க. தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை முன்குறிச்சிட்டான். உன் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் மேன்மையா காணப்படணும்னா உன்னுடைய ஜீவியத்துல உன்னை மேன்மையான பாத்திரமாக நீ பார்க்கணும். நீ பார்க்கணும். நம்மளை எப்படி பார்க்கணும்? நம்மளே மேன்மையா பார்க்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, இதை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த காரியத்துக்கு எனக்கும் ஒத்து வராது. யாக்கோபுடைய பிள்ளைகள் சொல்றாங்க பாருங்க. நீ அதே புத்தகம் வாசிக்கும் போது யோசேப்பு அவங்களுடைய சாக்குல எல்லாம் அந்த பணத்தையும் அந்த பாத்திரத்தையும் அவங்களுக்கு சாப்பிட்ற அந்த பான பாத்திரத்தையும் போட்டு அனுப்பிட்ட போது அந்த வேலைக்காரர் வந்து செக் பண்ணுவான். பார்த்தா அவங்க கொடுத்த பணம் தான் அப்படியே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, யாக்கோபுடைய 12 சகோதரர் சொல்லுவாங்க, இந்த காரியத்துக்கும் எங்களுக்கும் அச்சதுலையோ எது எது. அப்போ அவங்களுடைய நீதியுள்ள ஜீவியத்தை அவங்க கேட்க சொல்றாங்க பார்த்தீங்களா? பணத்தை திருடுறது, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை திருடிட்டு வர்றது, வாய்ப்பு கிடைச்சுன்னா ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா திருடிட்டு வந்துடுறது, சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா ஒரு காரியத்தை தவறா செய்யறது, இதுக்கும் எங்களுக்கும் எனக்கு அப்பா யாரு? யாக்கோபு. அவர் நீதிமான். எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரல. இந்த மாதிரி பணத்தை களவாடுறது, திருடுறது, ஏமாத்துறது, இதுக்கும் எங்களுக்கும் இதான் நீதியுள்ள வாழ்க்கை. அவங்க தங்களுடைய குடும்பத்துடைய ஸ்டேட்டஸ் சொல்ற பாருங்க, இதுக்கும் எங்களுக்கும் என்னது பிள்ளைகள் சொல்லணும். எங்களுக்கு இப்படி பேசுவதுக்கு எங்களுக்கு வெகு தூரம், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை டிவியில பார்க்கறதுக்கு எங்களுக்கும் வெகு தூரம். பிள்ளைகள் ஒரு செப்பரேஷன் நம்மளோட வாழ்க்கையில காணப்படுவாங்க. இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ளணும் பாருங்க. உலகத்தோடு கலந்து கரைஞ்சு அவன் பேசுற மாதிரியே பேசி அவன் பார்க்கறதையே பார்த்து அவன் ஜீவித்துக்கு நமக்கு எந்த லைஃப் ஸ்டைலும் வேற கேட்டதான் ஓடி கிறிஸ்தவங்களா வீட்டுல ரெண்டு வசனம் போட்ட பார்த்தா கிறிஸ்தவங்களா இல்லைங்க, அப்படி கண்டுபிடிக்க கூடாது. சொல்லணும், நம்முடைய தேசத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியுது. ஹல்லேலூயா. பழக்க வழக்கத்துல வித்தியாசம் தெரியுது. பிறர் செய்யலாம். தீமோத்தேயு புத்தகத்துல பவுல் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு ஆலோசனை சொல்லும்போது, பிறர் செய்யும் பாவத்துக்கு நீ என்ன செய்யாதப்பா, உடன்படாத. நீ எப்படிப்பட்ட சந்ததி? மேன்மையான சந்ததி. அந்த ஏமோருடைய குமாரனாகிய சீகோன் பாருங்க, மேன்மையான வாலிபன் தான். அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் அந்த மேன்மையை இழந்து போக செஞ்சிருச்சு. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம 1000 நீதியுள்ள கிரியை செய்யலாம், ஆனா ஒரே ஒரு பிளாக் மார்க் உங்க மேல வந்துச்சுன்னா அதை வச்சுதான் உங்களை அடையாளப்படுத்தி சொல்லுவோம். எது சொல்லுவோம்? அதை வச்சுதான் உங்களை அடையாளப்படுத்தி சொல்லுவோம். இன்னாரா இன்னாரா எப்ப செஞ்சாங்க? மிந்தி. நீ இப்ப பாக்குற மிந்தி அவங்க தான் இப்படி செஞ்சிருக்காங்க. பாவம் நீ தீமோத்தேயு புத்தகத்துல பார்க்கும்போது நம்மளை என்ன செய்யுமா? தொடர்ந்து வருமா. ஹல்லேலூயா.
யோசேப்போட வாழ்க்கையில பார்க்கும்போது அவனும் ஒரு வாலிபன் தான். ஆனா பார்க்கும்போது இந்த சரீரம் எப்படிப்பட்டது, தேவனுக்குரியது என்று சொல்லி ஒரு காரியத்துக்கு நோ சொல்ல வேண்டிய நோ சொன்னான் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு மேன்மையை குறிச்சிட்டான். அவனுடைய ஃபியூச்சர் பார்க்கும்போது எப்படி காணப்பட்டது, ஒரு மேன்மையுள்ள எதிர்காலமாக காணப்பட்டது. ஒரு மேன்மை வாழ்க்கையில குறிக்கப்படணும் அப்படின்னா ஏமாளுடைய குமாரனை சீகம் போல வாய்ப்பு கிடைச்ச பாவத்துல விழக்கூடியவனா இல்ல, யோசேப்பை போல உன் சரீரத்தை காத்துக்கோ, உன் வாழ்க்கை ஒரு செப்பரேஷனா காணப்படுவதாக உன் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையை குறிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் எதிர்காலத்தில் ஒரு மேன்மையை குறிப்பார். கர்த்தர் உன் குடும்பத்துக்கு ஒரு மேன்மையான பெயரை சூட்டுவார். இவங்க இப்படிப்பட்டவங்க மேன்மையான சந்ததி. ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க, 1 கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரா வாசிக்கலாமே. 1 புத்தகம் 17. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற உமது அடியானுடைய வீட்டை குறித்து தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக ஆண்டவர் உங்களை என்னை எப்படி பார்க்கிறாரு, மேன்மையானவன், மகா மேன்மையானவன் பார்க்கிறாரு. நம்முடைய பேரை கருதுபடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 1:8 எப்பொழுது அவன் தன் சரீரத்தை காத்துக்கொள்ள தீர்மானம் எடுத்தானோ அப்பொழுதே கர்த்தர் தானியேலுக்கு ஒரு மேன்மையான எதிர்காலத்தை குறிச்சு வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரம் என்றால் கர்த்தருக்கு, இந்த சரீரத்துல மாத்திரம் நீங்க உங்க சரீரத்தை காத்துக்கொண்டா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில யோசேப்புக்கும் தானியேலுக்கும் குறித்த அந்த மேன்மையான எதிர்காலத்தை உங்களுக்கும் குறிப்பார். வாய்ப்புகள் வரலாம். பரிசுத்த வேதத்துல அந்த ஒரு நாள் என்கிற வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை பாருங்க. ஒரு நாள் சம்பளிட்டு ஒரு நாள் ஆதியாகமம் 39 பார்த்தோம். எடுக்க வேண்டாம், ஒரு நாள் என்ற வார்த்தை வரும். 2 சாமுவேல் 11 ஒரு நாள் என்கிற ஒரு வார்த்தை வரும். சமயங்கள், வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் பாருங்க ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் குறுக்கிடும் பாருங்க. அந்த ஒரு நாள் தான் யோசேப்போட வாழ்க்கையை தலையெழுத்தையே மாத்தினது. ஒரு நாள் யோசேப்போட வாழ்க்கையை கிராஸ் பண்ண அந்த ஒரு நாள், அவன் நோ சொன்ன ஒரு நாள். 2 சாமுவேல் 11 தாவீது எஸ் சொன்ன ஒரு நாள், தாவீதோட வாழ்க்கையை சீரழிக்க பண்ணின ஒரு நாள். ஹல்லேலூயா. தாவீதோட வாழ்க்கையில சின்னாபின்னமாய் மாற்றின ஒரு நாள். அது பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில சந்திச்ச போராட்டங்களும் இழப்புகளும் மரணங்களும் கொலைகளும் கணக்கிலே இருக்காது. ஏன்? இந்த ஒரு நாள். நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில குறுக்கிடு பாருங்க. ஆனால் நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். துணி எதுவோ, புகழ் எதுவோ, நீதி எதுவோ, நான் கர்த்தரோட பிள்ளை என்கிற உத்தரவாதம் உங்களை வாழ்க்கையில காணப்பட்டா உங்களை சந்திக்கக்கூடிய சில நபர்கள், நீங்க சந்திக்கக்கூடிய சில நாட்கள் உங்களை விழுந்து போக்க செய்யக்கூடியதா இருக்காது. அந்த நாளை நிமித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை உங்களை சந்திச்சதா காணப்படும். ஹல்லேலூயா. யோசேப்பு சந்திச்ச அந்த ஒரு நாள் தேவன் யோசேப்புடைய வாழ்க்கையில குறித்த மேன்மையான நாளாய் மாறிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகளை குறிக்கிறார். ஹல்லேலூயா. 3வது எதை குறிக்கிறார்? முதல்ல எதை குறிக்கிறார்?